அம்மா அப்படிலாம் இல்லம்மா. ஏய், நீ சும்மா வாய் வார்த்தையா சொல்றதுனால அதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? நிஜத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. ஸ்வேதா திரும்பி வந்துட்டா. என்னை எல்லா பிரச்சனையில இருந்து விடுவிப்பா, எனக்கு தோள் கொடுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா அவ ஒன்னுத்துக்கும் உதவாதவள கடைசியில என் தோள் மேல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அம்மா எதுவும் டென்ஷன் ஆகாதம்மா, அதெல்லாம் பாத்துக்கலாமா. இந்தா முதல்ல தண்ணிய குடிமா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு எனக்கு தண்ணி வேற ஒரு கேடு. எனக்கு எதுக்கு தண்ணி? நான் அப்படியே சாகுறேன். ஐயோ அம்மா, ஐயோ, இவ வேற எதுக்கு இங்க வந்து நின்னா? ஐயோ ஸ்வேதா, 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 ஸ்வேதா. சிஸ்டர் சீக்கிரம் மருந்து எடுத்துட்டு வாங்க, ஸ்வேதாக்கு தலையில அடிபட்டுடுச்சு. ஸ்வேதா, ஸ்வேதா. என்னாச்சு மேடம்? மேடம் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? வந்தவ நேரா உள்ள வந்திருக்க வேண்டியதானே? ஏன் வாசல்ல நின்னுட்டு இருந்த? ஸ்வேதாக்கா வாங்க. வாங்க மேடம், வாங்க மேடம். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நான் என்ன வேணும்னா பண்ண? பரவாயில்ல விடு. அப்படியாவது அவளுக்கு பழைய நினைவு வருதான்னு பாப்போம். அம்மா தலையில அடிபட்டிருக்குல்ல, அதான். கொஞ்ச நேரம் பேசாம இருமா. ஸ்வேதாக்கா என்னக்கா எதுக்கு அங்கெல்லாம் வந்தீங்க? இப்ப பாருங்க, தேவையில்லாம அடிபட்டுடுச்சு. ரொம்ப வலிக்குதா? கடவுளே, வலிக்குதா இல்லையான்னு கூட உங்களுக்கு சொல்ல தெரியல. பாவம் நீங்க. ஏதாவது வேணுமா சாப்பிடுறதுக்கு? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே மேடம்.
இவன் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கா? பட்டோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன். கார்த்தி, ஏய், குழந்தை புள்ளைங்கிறது கரெக்டா இருக்கு. எதுக்கு திடீர்னு பட்டோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? மேல போய் டீல் விட போறியா? சிம்ரன் என்ன டீல்ல விட்டால, அதுக்காக தான் பட்டம் செய்யறேன். சிம்ரன் உன்னை டீல்ல விட்டதுக்கும் நீ பட்டம் செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. என்ன விஷயம்னு சொல்லு கார்த்தி. சிம்ரனோட கோவத்தை குறைக்கிறதுக்காக ஆர்டின் ஷேப்ல ஒரு பட்டம் செஞ்சு விட போறேன். அத பார்த்த உடனே அவளுக்குள்ள இருக்க காதல் கண்டிப்பா பொங்கி வரும். அப்படி பொங்கி வரும்போது கோவம் குறையும். பொங்கி வரும், கோவம் குறையும். பொங்கி வருது கல்லு மாதிரி இருக்குமா? வெயிட் ஜாஸ்தியா இருந்தாதான் கீழே போகும். இன்னும் நீங்க பழைய காக்கா கதையிலேயே இருக்கீங்க. இப்ப அதுவா முக்கியம். அப்ப கோவம் குறைஞ்சி பழைய மாதிரியே என்கிட்ட நல்லா பேசணும், அதான் முக்கியம். நீ அப்படி நினைக்கிறியா? சரி, எல்லாரும் ஆட்டின் பட்டத்தை சிகப்பு கலர்ல தான் விடுவாங்க. நீ என்ன மல்டி கலர்ல பட்டத்தை பண்ணிருக்க? ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வெள்ளை கலர் இருக்குல்ல, அது வந்து கோவத்துல இருக்க அவளுக்கு நான் வெள்ளை கொடி பிடிக்கிறேன்னு அறிவிக்குது. ஓ, இந்த கருப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த கருப்பு என் மனசுல இருக்க துக்கத்தை சொல்லுது. சரி சரி, மேல சொல்லு மேல சொல்லு. இந்த சிவப்பு கலர் இருக்குல்ல, அது எனக்கும் அவளுக்குமான காதலை குறிக்குது. சரி, இந்த பச்சை கலரு? இந்த பச்சை கலர் வந்து சிம்ரனை நான் பார்த்த உடனே என் மனசுக்குள்ள தோணற ஒரு பசுமையான உணர்வை குறிக்குது. போதும்பா, மத்த கலரை பத்தி நான் எதுவும் கேட்கல. விடு, வா நம்ம பட்டம் விடலாம். வா வா வா, கிளம்பு. அட வாப்பா, சீக்கிரம் கொண்டாத. வா 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 வா. கரெக்ட். ரெடியா? 1 2 3. மாம்சே, எப்படி? अच्छा अच्छा. मुझे नहीं पता कि तुम क्या बोल। हाँ, मैं बाद में कॉल करती हूँ. हाँ. மாம்சே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டேய், ஏண்டா உன் பட்டத்தை பிடிச்சதுக்கு ஏதோ உன்னை கட்டி பிடிச்ச மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ற? அது கிட்டத்தட்ட என்ன கட்டி பிடிச்ச மாதிரி தான். ஏன்னா அது நான் விட்ட பட்டம் இல்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கைப்பட்ட பட்டம் இப்ப சிம்ரன் கைப்பற்றுச்சு, பாத்தீங்களா? டேய், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தினமும் அவ கைப்பட்ட சாப்பாடு தானே சாப்பிட போற. அன்னைக்கெல்லாம் தினமும் நீ இப்படிதான் குதிக்க போறியா? என்ன மாம்சு, எப்ப பார்த்தாலும் சாப்பாடுன்னு அதே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாடா, நான் அனுபவஸ்தேன். என்னோட ஆதங்கம் உனக்கு எங்க புரிய போகுது? பொம்பளைங்களை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்பிராதரா. எது எப்போ எப்படி மாறுங்கிறதே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் உலகம். எந்த திசையில இருந்து யார் அடிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அப்படி போட்டிகளும் பொறாமைகளும் நிறைஞ்சிருக்கு. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா உன்னை தற்காத்துக்கணும், சரியா? அவ்வளவு பொறாம பிடிச்சவங்க உன்னை சுத்தி இருக்காங்க. உன்னை தாக்கிறதுக்குன்னே தயாரா இருக்காங்க. மாமு, என்ன மாமு இப்படி பண்ற? அறிவு இருக்காடா உனக்கு? இப்பதானே பட்டத்தை அவ கையில வச்சிருந்தா. என்ன பார்த்து சத்தம் போடுற? சத்தம் போட வேண்டியது அங்கடா. மாம்சு, கல்லு வச்சிருக்கா மாம்சு. அப்பதானடா உன்னை குறிப்பாத்து அடிக்க முடியும். அதுக்காக தான் வீசி இருக்கா. நல்ல வேளை பக்கத்துல இருந்தா நான் தப்பிச்சேன். ஏன் இப்படி பண்ண சிம்ரன்? அறிவு இருக்கா உனக்கு? அம்மாவை எதிர்த்து கேள்வி கேட்க தைரியம் இல்ல? உனக்கெல்லாம் லவ் ஒரு கேடா? பட்டம் விடுறியா? பட்டம் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். மறுபடியும் ஏதாச்சும் என் பேரை சொல்லி கூப்பிட்ட கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து ஓடிப்பேன். ஐயோ, அப்ப நான் தள்ளியா இருக்கா?
ஐயோ ஏண்டா டேய், அவன் உன்ன அடிச்சானா நீ ஏன்டா என் மேல அடிக்கிற? ஜாக்கிரதையா இரு. ஏண்டா உன் காதலுக்காக நான் கல்லடி வாங்கணுமா? மாம்சே, முதல்ல அந்த கல்லை கொடுங்களேன். ஏன் திருப்பி அவளை அடிக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாம்சே, கொடுங்க, நான் சொல்றேன். அவ ஞாபகார்த்தமா வச்சுக்கிறதுக்கு தான். அப்புறமா அவகிட்ட சொல்லுவேன்ல, எனக்கும் உனக்கும் ஒரு நாள் சண்டை வந்தது, அப்ப வீசின கல்லு இதுதான், எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன்னு காட்டுவேன்ல. ஐயோ, இதுக்கு பேர் தான் கல்ல வச்சு கதை சொல்றதாடா? கிறுக்கு பயலா இருக்கானே. பட்டம் விட்டு ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. இப்படி வெட்டி விட்டு போயிட்டே சிம்ரன், நான் என்ன பண்றது? மாமா, முத்து மாமா, இது எதுக்கு எடுத்த? ஏன் எதுக்கு எடுத்த? இது மில்லி லெஜர் புக்கு, இதுலதான் கணக்கு பார்ப்பேன். இன்னும் புதுசா கேக்குற? நீ ஒரு நிமிஷம் அதை கொடு, நான் தரேன். விளையாடுறியா? இதுல முக்கியமான கணக்கெல்லாம் இருக்கு, சுமாரு. முத்து மாமா, முதல்ல கொடு முத்து மாமா. அதெல்லாம் முடியாது. எதுக்கு உனக்கு இந்த புக்கு? மாமா கொடு முத்து மாமா. சொன்னா கேளு முத்து மாமா. மாமா ஐயோ முத்து மாமா, கூடுங்கறல. மாமா மாமா கொடு மாமா. ஜம்ப் பண்ணி விடு. ஜம்ப் குதி. என்ன நீ? என்னது? அடேங்கப்பா. மாமா மாமா, அந்த பேப்பரை கொடு முத்து மாமா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. அதை எடுக்கிறதுக்காக தான் உன் லெஜரை கேட்டேன். அப்படி என்ன பேப்பர் இது? மாமா கொடு முத்து மாமா, சொன்னா கேளு மாமா. லெட்டரு என்னது? அம்மனி லெட்டர்லாம் எழுதி இருக்கிறீங்க, யாருக்கு? ஏன் உயிர் முது மம்மாவுக்கு? மம்மா கிரேக்க மொழியா? மாமாவா? அடேங்கப்பா, தமிழுக்கே தமிழ் சப்டைட்டில் போடணும் போல இருக்கு. ஐயோ சொன்னா கேளு, இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன். இரு 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 இரு, இந்த அரிய வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்காது. நான் படிக்கிறேன். மம்மா ஏ மனசுக்குள்ளே ஐயிரம் இருக்கு. ஐயிரமா? ஐயிரம்னா ஆயிரம் மீனா? ஆயிரம் மீன். பாத்தியா, இந்த மீன் சமைக்கிற புத்தி உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது பாரு. ஐயோ குய்யோன்னா நீ சொல்லக்கூடாது. இத படிச்சதுக்கு அப்புறம் நான் குய்யோ முய்யோன்னு கத்தணும், புரியுதா? மேல படிக்கிறேன். அம்மா, நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை ரொம்ப பொரியலா. என்னது? என்ன பொரியல்? பீன்ஸ் பொரியலா? பொரியலா? வாழ்க்கைன்றது பொரியல் ரேஞ்சுக்கு போயிடுச்சா உனக்கு? இரு இரு, அதே எப்பொழுதுமே நான் நஞ்சி நஞ்சி பாக்குறான். ஏன் பாக்குறான்? சேட்டு மாதிரி நீ பேசுறான். நான் அப்பவே சொன்னேன், பூஜா கூட நீ ஜாஸ்தி பேசினா அவ பாஷை ஒட்டிக்கணும். பாத்தியா? அதுக்கு ரம்பா ரம்பா தேங்க்ஸ். ரம்பா சினிமா ஆக்ட்ரஸ் ரம்பாவா? அழகி இலையில அவங்க ஃபேனா நீ? இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதுக்குதான் மாமா நான் வேணான்னு சொன்ன. பேசாம கொடுத்துரு முத்து மாமா. இரு 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 இரு, இதை படிச்சா கொரோனா வைரஸே செத்துரும் போல இருக்கு. அடுத்து என்ன வருது? ஆனாலும் நீ ஏ பொண்டாட்டியாவும் சொல்லும் போது எனக்கு வெக்க வெக்கமா வருது. இத படிக்கும் போது எனக்கு துக்கமா வருது. எதுக்கு உனக்கு இந்த வேலை?
இப்பதான் இங்கிலீஷ் படம் உனக்கு ஆரம்பிச்சோம் இல்ல, அதுவும் சொதப்பியாச்சு. இப்ப தமிழையும் சொதப்புற. ஏன் இந்த லெட்டர் இப்படி எழுதுன? போ முத்து மாமா, சும்மா என்ன வம்பிழுக்காத. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இதுக்கு தான் நான் உன்னை படிக்க வேணாம்னு சொன்னேன். ஆமாமா, இதை படிக்கிறதுக்கு நான் படிக்காமலே இருந்திருக்கலாம். இல்ல நான் உனக்கு தெரியாம தான் கேட்கறேன். ஓ முன்னாடி குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன்ல, எதுவாக இருந்தாலும் என் கண்ணை பார்த்து நேரா என்கிட்டயே சொல்லாம எதுக்கு இந்த விஷ பரிச்ச, எதுக்கு இந்த லெட்டர்? நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்ச தமிழ் கூட நீ எழுதுற லெட்டரை படிச்ச உடனே சுத்தமா மறந்து போச்சு. அதனால இதோட விட்டு எது வந்தாலும் நேரடியா சொல்லிடு. ஐயோ போதும், சும்மா கிண்டல் பண்ணாத முத்து மாமா, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போ. சரி அதை விடு, எதுக்கு லெட்டர் எழுதணும் அதை சொல்லு. இங்க பாரு, என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லும் போது அது வார்த்தையாவே வரமாட்டேங்குது. உன்னை பார்த்தாலே எல்லாமே மறந்துருது. அதனாலதான் உன்னை பத்தி யோசிச்சு எதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அதெல்லாம் ஒரு லெட்டரா எழுதி வச்சேன். கவிதை கவிதை குணா கமலே தோத்து போயிட்டாரு போ. இப்ப அந்த லெட்டர் எழுதி வச்சு நீ என்ன பண்ண போற? எழுதி நானே வச்சுக்கலாம்னு நினைச்சேன். இது நல்லா இருக்கே, நீங்களே லெட்டர் எழுதி அதை நீங்களே வச்சுப்பீங்களா? அதெல்லாம் ஃப்ரம் அட்ரஸ் ஒன்று இருக்கு, டூ அட்ரஸ் ஒன்று இருக்குல்ல. ஃப்ரம் அட்ரஸ் உன் பேருனா, டூ அட்ரஸ் எனக்கு தானே, அப்ப என்கிட்ட கொடுத்தாகணும்ல. இந்த பாரு, உன் மனசுக்குள்ள 1000 விஷயம் இருக்குன்னு சொன்னேன். 1000ல 100 கூட தாண்டல, மத்ததெல்லாம் எங்க? அதுக்குள்ளதான் அன்னைக்கு மேனேஜர் வந்துட்டாரு. ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. ஓ அப்படி ஒரு கதை வேற இருக்கா? அப்ப நீ உன் மனசுக்குள்ள இருக்க மீறி 900 இப்பவே சொல்லிடு. அப்ப நீ ஒன்று பண்ண, நீ சொல்லு, அதை நான் எழுதிக்கிறேன்.